உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கி ரத்னம். இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத விட அதிகம் பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் இது. சட்டமன்ற தேர்தல் 2026 அதை நோக்கிதான் நம்ம பயணம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட தேர்தல் ஜுரம் அப்படிங்கிறது பத்திக்கிச்சு. இந்த சட்டமன்ற தேர்தல் 2026ல இளைஞர்களோட வாக்கு யாருக்கு? இதுதான் இன்னைய அலசல். இது கருத்து கணிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இது ஒரு தியரி. இதுக்கு முழுக்க முழுக்க நானே பொறுப்பு. கிட்டத்தட்ட என்னோட கருத்து அப்படின்னு கூட இதை நீங்க எடுத்துக்கலாம். அதனால நான் போய் பல தொகுதிகளில் போய் கருத்து கணிப்பு எடுத்தேன், நிறைய மக்களை சந்திச்சேன், ஒரு 3000 பேர்கிட்ட ரசீது கொடுத்து எதுக்கு டிக் பண்றீங்க அப்படின்லாம் கேட்டேன். அப்படிலாம் சும்மா டகால்ட்டியா பொய் சொல்ல விரும்பல. இது ஒரு தியரி தான். ஆனா உங்களோட மனசாட்சிக்கும் இது நான் பேசுறது சரியா இருக்கும் அப்படின்னு நம்பி இன்னைய விஷயத்துக்குள்ள நம்ம போவோம். பொதுவாகவே அரசியல் கட்சிகள் வாக்காளர்கள் அப்படின்னு ஒரே ஒரு செக்டார்ல வைக்க மாட்டாங்க. அந்த வாக்காளர்களே பிரிப்பாங்க. மகளிர், அதாவது குடும்ப தலைவிகளோட ஓட்டு யாருக்கு, அவர்களை கவர்ற மாதிரி நாம என்ன தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது கொடுக்கலாம். அது மாதிரி ஆண்களோட ஓட்டை அவர்களை கவர என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கலாம். மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன வாக்குறுதி அப்படிங்கிறத கொடுக்கலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட சாதிக்காரர்கள், குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள், இவர்களை கவர்றதுக்கு நாம என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கலாம். இந்த பகுதி, அதாவது தமிழகத்தையே நீங்க மண்டல வாரியா பிரிச்சு இந்த மண்டலத்துக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கலாம், இந்த மண்டலத்துக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கலாம், இப்படி பலவிதமா வாக்காளர்களை பிரிச்சு அவர்களை ஏமாற்றக்கூடிய வேலைகள், அவர்களை கவர மாதிரி பொய் சொல்லக்கூடிய வேலைகளை தான் தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. அதுல சிலது நிறைவேற்றவும் செய்யப்படும், பலது நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சியும் திட்டமிட்டு ஏமாற்றுவதற்கான வாக்குறுதி அப்படிங்கிறதும் கொடுக்கப்படும். இந்த பழைய ஓய்வூதிய திட்டம், நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் தள்ளுபடி, இந்த மாதிரிலாம் உதயநிதி, ஸ்டாலின், கனிமொழி எல்லாம் சௌரியத்துக்கு அடிச்சு விட்டாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான வாக்குறுதி அப்படிங்கிறதும் கொடுக்கப்படும். அந்த வகையில இன்னைக்கு நாம ஒரு செக்டார் இளைஞர்களை மட்டும், அவர்களோட வாக்கு மட்டும் யாருக்கு அப்படிங்கிறத பேசிடுவோம். முதல்ல நாம திமுகவை எடுத்துக்கலாம். இந்த திமுக அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு முன்னாடியே இளைஞர்களோட மனநிலை என்னவா தெரியுங்களா இருந்தது. பெரும்பாலும் இன்றைய இளைஞர்கள்ட்ட எல்லாம் போய், அதாவது ஒரு வருடத்திற்கு முன்னாடி வரைக்கும், அப்ப ஒரு வருஷத்துல என்ன மாற்றம் வந்திருக்குங்கிறத நம்ம கடைசியில பேசுவோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குப்பா நீங்க ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா எவனுக்கு ஓட்டு போட்டு என்னத்த சாதிச்சான், இவனை விட்டா அவன் கொள்ளையடிக்கிறான், அவனை விட்டா இவன் கொள்ளையடிக்கிறான், அரசியல்லாம் சும்மா வியாபாரப்பா, அவன் திருடி திங்கிறதுக்கு நம்ம இப்ப ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு அரசியலை பார்த்து சலிப்படையக்கூடிய இளைஞர்கள் ஒரு மிகையாவே இங்க இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதிகபட்சமா இருந்தாங்க, என்ன பெரிய ஓட்டு போ, அன்னைக்கு போற நேரத்துல ஏதோ ஒரு ஓட்டை போட்டு போவோம் அப்படிங்கிற அரசியல் ஆர்வமற்ற, அரசியல் மீது சலிப்படைந்த இளைஞர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. இன்னும் சில இளைஞர்கள் பாத்தீங்கன்னா, நான் பரம்பரையாவே இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், எங்க அப்பா இந்த கட்சி, எங்க குடும்பமே திமுக, எங்க குடும்பமே அதிமுக, எங்க குடும்பமே காங்கிரஸ், எங்க குடும்பமே பிஜேபி, இப்படிதான் இருந்தாங்க. அவர்களோட வாக்கு எல்லாமே குறிப்பிட்ட அந்தந்த கட்சிகளுக்கே விழுந்துகிட்டு இருந்தது. மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கடந்த தேர்தல் எல்லாம் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரே ஆப்ஷனா இருந்தது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தான். அதுல குறிப்பிட்ட சிலர் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்திட்டு இருந்தாங்க. பல இளைஞர்கள் பெருவாரியா தேர்தல் அப்படின்னா ஒரு நாள் லீவு கிடைச்சிருக்கு நமக்கு அப்படிங்கிறது தான். பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எலெக்ஷனா சரி ஒரு நாள் லீவு, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகலாம், ஜாலியா சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இப்ப மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரி, திமுகவுக்கு இளைஞர்களுடைய வாக்கு எந்த அடிப்படையில போகும், இல்ல எத்தனை சதவீதம் போகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இளைஞர்களுக்காக திமுக என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல பெரிய முட்டையை போட்டுடலாம். நான் இதை திமுக விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, களத்திலேயே இதுதான். ஆனா இந்த இளம் பெண்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் நாங்க உதவி செஞ்சிருக்கோம். நான் முதல்வன் திட்டம், கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் உதவித்தொகை திட்டம், இப்படி எல்லாம் இந்த மாணவ மாணவிகளோட வாக்க கவர்றதுக்காக சில திட்டங்கள் திமுக அறிவிச்சுது. ஆனா இது எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. என்னன்னா, ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்த லேப்டாப் கிட்டத்தட்ட ஒரு 30,000 வரும். அதையெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு, இந்த இலவச ஸ்கூட்டி இதெல்லாம் தடுத்து, மானிய விலை ஸ்கூட்டி இதையெல்லாம் நிறுத்திட்டு கொடுத்ததாலதான் இது பெருசா எடுபடாம போச்சு. நீ என்னதான் திமுக இந்த ஆட்சியாளர்களும் சரி, அதிகார வர்க்கமும் சரி, மீடியாக்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொபகண்டா செட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட இளைஞர்களுக்கு அதெல்லாம் தெரியும். மக்களை ஏமாத்தலாம் முடியாது. நான் எங்க ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா
இங்க மக்கள் ஏமாற தயாரா இல்ல, குறிப்பா இளைஞர்கள், இளைய தலைமுறையினர் ஏமாற தயாரா இல்ல. அது மாதிரி திமுகவுக்கு போனா நம்ம ஒரு பாருக்கு டெண்டர் எடுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு அமைச்சரை கரெக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு தொழில் எடுத்து நடத்தலாம், ஒரு கான்ட்ராக்ட் கமிஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சதவீத இளைஞர்கள் இருக்காங்க, அவர்களோட வாக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு போகுது. கட்சியில சேர்ந்தா பாருகிற எடுக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் புதுசா சேரக்கூடிய இளைஞர்களுக்கு ஆமா இப்ப மாவட்ட செயலாளர் இருக்காரு, அடுத்து மாவட்ட செயலாளர் மோகம் வருவான், அடுத்து நம்ம மோகன் அவனுக்கு காவடி தூக்கணும். இது ஒரு கட்சியா கருமம், பரம்பரை தலைமுறையா கொத்தடிமையா இருக்கணும், இவனுங்கள்ட்ட போறதுக்கு சும்மா இருக்கலாம்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களும் சரிசமமாவே இருக்காங்க. அப்படிங்கறதால திமுகவுக்கு பெருவாரியான இளைஞர்கள் வாக்கு அப்படிங்கிறது கிடைக்கல. அந்த அடிப்படையில திமுக இளைஞர்கள் வாக்கை கவருவதுல உதயநிதிய ஒரு சினிமா பிரபலமா முன்னாடி காமிச்சு, உதயநிதியை ஒரு பெரிய ஆளுமையா காமிச்சு, திராவிட சிசு, திராவிட குசு அப்படின்லாம் உருட்டி பார்த்தும் கூட அது வெற்றி அப்படிங்கறத அடையல. உதயநிதிக்கு நிர்வாக திறமை எல்லாம் கிடையாது, அவரு சினிமாவிலேயே இன்ட்ரெஸ்டா இருக்காரு. சும்மா வாட்ஸ்அப்ல வர்றத, பேஸ்புக்ல வர்றத, உடன்பிறப்புகள் உருட்டுறதெல்லாம் பார்த்து மேடையில பேசிக்கிட்டு செங்கலை தூக்கிட்டு அலையிறது, முட்டையை தூக்கிட்டு அலையிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பட் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மனநிலைக்கு இளைஞர்கள் வந்திருக்கிறதால இளைஞர்கள் வாக்கு அப்படிங்கறதுல திமுக ரொம்ப பின்தங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவது அதிமுக. அதிமுக இளைஞர்களோட வாக்க அதிகம் வாங்கிய ஒரு கட்சி. பட் இப்ப அது நடக்குதா அப்படின்னா அதுல ஒரு பெரிய சரிவு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. நிறைய இளைஞர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். இன்னைக்கு நாம அதிமுகவுல சேர்ந்து உழைச்சோம் அப்படின்னா இங்க வாரிசு, ஜாதி, பணம் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது. கடுமையா கட்சி வேலை செஞ்சோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த அம்மா பார்வையில பட்டுருவோம்டா. அம்மா பார்வையில பட்டா நம்ம பெரிய ஆள் தான். நம்ம கட்சியில இறங்கி உழைச்சோம், நேர்மையா வேலை செஞ்சோம், கட்சிக்காக பாடுபட்டோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல அம்மாவோட கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டுரும். பட்டுட்டா நம்ம தாண்டா பெரிய ஆளு அப்படிங்கிற மனநிலையில இந்த வாரிசு அரசியல்லாம் இல்லாம, ஜாதி அரசியல்லாம் இல்லாம நிறைய இளைஞர்கள் அதிமுகவுக்கு போனாங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கான மிதிவண்டி திட்டம், பள்ளிக்கூடத்திலேயே சைக்கிள், யாரு கௌரவமா சொல்லுவான் அம்மா கொடுத்த சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி லேப்டாப், இலவச லேப்டாப் மாணவர்கள் மத்தியில ஒரு புரட்சி செஞ்சது. ஏன்னா சாதாரணமா இப்ப லேப்டாப் எல்லாம் வாங்கிட முடியாது. சாதாரணமா என்னாலேயே வாங்க முடியாது நினைச்சா. ஒரு 30,000 அப்படிங்கிற தொகையெல்லாம் போட்டு இன்னைக்கு பள்ளி மாணவர்கள், அதுவும் குறிப்பா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களால லேப்டாப் வாங்குறதெல்லாம் சாத்தியமான சாத்தியம் இல்லை. ஏன்னா தனியார் பள்ளியில போய் ஒரு 30,000 பீஸ் கட்ட முடியாம தான் அவன் அரசு பள்ளியில படிக்கிறான். அங்க அவன் லேப்டாப் வாங்கிடுவானா? வாங்கிட முடியாது. அது எல்லாமே ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்தது. அதிமுக கொடுத்த சைக்கிளை ஓட்டின மாணவன், அதிமுக கொடுத்த லேப்டாப்பை வாங்கின மாணவன் 12வது முடிச்சுட்டு 18 வயசுல வாக்காளனா வெளியே வரும்போதே அதிமுக வாக்காளனா வருவான். அந்த அளவுக்கு மாணவர்களோட வாக்கு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு இருந்துச்சு. பட் இப்ப சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியல. கால ஓட்டத்துல எல்லாமே பைக்குக்கு மாறிட்டாங்க. அப்படிங்கிறப்ப சைக்கிளோட அருமை அப்படிங்கிறது தெரியலங்கிறதால அது ஒரு பெரிய புரட்சியா இப்ப இல்லை. ஆனா அது உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம் தான். பட் அது இப்ப வாக்குகளா கவருமா அப்படிங்கிற அளவுக்கு இப்ப அது இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அது மாதிரி லேப்டாப் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டுருச்சு திமுக ஆட்சியில. இதோட எதிர்வினைகள் திமுகவுக்கு கிடைக்கும். ஆனா அந்த லேப்டாப் அவங்க கொடுத்ததை மாணவர்கள் இன்னும் ஞாபகம் வச்சிருப்பாங்களா, அதை அதிமுக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிறது தான் இங்க ரிசல்ட்டா வருது. ஆனாலும் கூட ஸ்டாலின் ஆட்சிக்கு எடப்பாடி ஆட்சியே எவ்வளவோ தேவலாம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கக்கூடிய பெருவாரியான இளைஞர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய சாத்தியம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி விஜய் எல்லாம் எங்கப்பா ஜெயிக்க போறாரு, விஜயகாந்தே தோக்கடிச்ச ஊரு, விஜய் எல்லாம் ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கறதுதான் நிறைய இளைஞர்கள் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப நம்ம பேசாம திமுக காலி பண்ணணும், இந்த அநியாயம் பண்றானுங்க இவங்களை காலி பண்ணணும்னா எடப்பாடியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களோட சாய்ஸ் அதிமுகவா இருக்கு. அந்த வகையில திமுகவை விட அதிமுக சற்று கூடுதலாக, சற்று அப்படிங்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே இளைஞர்களோட வாக்கை அதிமுக கவருது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பெண்கள் மத்தியில அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்காது, அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டா அராஜகம், ரவுடிசம், இந்த போதை மருந்து புழக்கம் இதெல்லாம் குறைவா இருக்கும், நம்ம சுதந்திரமா வெளியில நடமாடலாம், இந்த மாதிரியான கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து, அபியூஸ் இதெல்லாம் குறைவா இருக்கும், சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க அப்படின்னு பெண்கள் நம்புறதோட விளைவு இளம் பெண்களோட வாக்கு அப்படிங்கிறது திமுகவை விட அதிமுகவுக்கு கூடுதலா விழுவும் அப்படிங்கிறது ஒரு தியரி. இதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டிய இன்னொரு செக்டார் என்ன அப்படின்னா
திருமாவளவன் மாதிரியான நபர்களால இயல்பாவே இங்க இந்துத்துவ மனப்பான்மை அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில விதைக்கப்பட்டுருச்சு. ஏன்னா திருமாவளவன் எப்ப பார்த்தாலும் இந்துக்களுக்கு எதிராக பேசுறாரு, இஸ்லாமியர்கள் கூட்டத்துல போய் இந்துக்களை அவமதிக்கிறது, இந்து கடவுள்களை அவமதிக்கிறது, இஷ்டத்துக்கு அராஜகம், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்துன்னு இப்படி கண் முன்னாடி நிறைய பாக்குறாங்க இல்லையா. இவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஹீரோவா இடைக்காலத்துல உருவெடுத்தவர் அண்ணாமலை. பிஜேபிக்கு விழக்கூடிய வாக்குகள் அண்ணாமலைக்கான வாக்குகள் அப்படிங்கிறது தான் இளைஞர்கள் மனதில் இருக்குது. இன்னைக்கு இளைஞர்கள் பிஜேபிக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த தமிழிசை சவுந்தரராஜனோ இல்ல பொன் ராதாகிருஷ்ணனோ, ஏன் பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ இவங்க கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை இளைஞர்களோட வாக்க பிஜேபிக்கு திருப்புறது ஒரு 10 வாக்குகள் அப்படின்னா அதுல 8 வாக்கு அண்ணாமலையால திருப்பப்பட்ட வாக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கும் சாதகமா இருக்கும். அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறதால. அடுத்ததா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி அதிமுகவும் திமுகவும் வேண்டாம், குறிப்பா திராவிடமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய ஒரு மாற்று சக்தியா இருந்தது நாம் தமிழர் கட்சி. பெருவாரியான இளைஞர்கள் நாம் தமிழருக்கு வாக்களிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா நாம் தமிழருக்கு வாக்களிக்கக்கூடிய 90% பேர் இளைஞர்கள் தான். நாம் தமிழர் ஒரு 40 லட்சம் வாக்கு வாங்குது அப்படின்னா அதுல 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் இளைஞர்களோட வாக்குகளா தான் இருந்துச்சு. அந்த வகையில நாம் தமிழர் இதுவரைக்கும் அதிக வாக்குகளை வாங்குச்சு. பட் இந்த நேரத்துல விஜய் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அதிமுக திமுக பிடிக்காதவர்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் என்டிகேவா இருந்ததால கூடுதல் வாக்கு அப்படிங்கிறது கிடைச்சிது. இதுல தமிழ் தேசிய சித்தாந்தம் தாங்கியவர்களோட வாக்கு முழுக்க முழுக்க நாம் தமிழருக்கு வந்துச்சு. இதுல இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் தாங்கியவர்களுடைய வாக்கு இன்னமும் 100% சீமான் அவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. இது இவர்களை தாண்டி மாறவும் மாறாது. ஆனா திமுக அதிமுகவுக்கு மாற்றா என்டிகேவுக்கு வாக்களித்தவர்களுடைய இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு அப்படிங்கிறதால அந்த வாக்குகள் பிரியக்கூடிய சாத்தியம் நிறையவே இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு தியரி. கடைசியா இன்றைய முக்கியமான ஒரு விவாத பொருள் அரசியல் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தான். இளைஞர்கள் இளைஞர்களோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட அரசியலுக்கு வந்த ஒரு தலைவரா, ஒரு சினிமா ஹீரோவா இருந்துட்டு அவரு அரசியல் தலைவரா உருவெடுத்து வந்திருக்கார். இன்னைக்கு பெருவாரியான கூட்டம் கூட்டக்கூடிய இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு தலைவரா, அடுத்து எங்க ஆளுதான் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய கட்சியா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்கு. இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு இளைஞர்கள் வாக்களிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், ஆண்டாண்டு காலமா நாங்க திமுகவையும் அதிமுகவையும் பார்த்துட்டோம், புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்போமே, ஏன் வரக்கூடாதா அப்படிங்கிறது பெருவாரியான இளைஞர்களோட அந்த சிந்தனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியிலேயே ஒரு ஹீரோவாவே அவரு இருந்துட்டார். டாப் ஹீரோ அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்பா நம்மால்ரா வந்துட்டாரா அப்படிங்கிற கூடிய வாக்கு அப்படிங்கிறது முழுக்க 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 விஜய் அவர்களுக்கு வருது. ஆனா விஜய் ரசிகர்களாகவே இருந்த சிலரும் கூட நடிகர் ஹீரோ நாங்க ரசிப்போம், ஆனா எங்களுக்கு கட்சின்னு வந்துட்டா அதிமுக தான், எங்களுக்கு கட்சின்னு வந்துட்டா திமுக தான், எங்களுக்கு கட்சின்னு வந்துட்டா பாமக தான், எங்களுக்கு கட்சின்னு வந்துட்டா பிஜேபி தான். இப்படி இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச இளைஞர்களை தாண்டி பெருவாரியான இளைஞர்களோட வாக்கு அப்படிங்கிறத 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிகபட்சமா அறுவடை செய்யக்கூடியது நாம் தமிழர் கட்சியை விட கூடுதலாகவும் அதிமுக திமுகவை விட கூடுதலாகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இளைஞர்களோட வாக்கு அதிகம் போகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ணாமலை மேல கொஞ்சம் இப்ப பதவியெல்லாம் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறதால சம்பந்தப்பட்ட இளைஞர்களுக்கும் கூட கொஞ்சம் பிஜேபி மேலேயே அதிருப்தி இருக்கு. ஆனா அது சரி கட்டப்படும் பட்சத்துல அதிகபட்ச வாக்குகளை இளைஞர்களோட வாக்குகளை விஜய் வாங்குவாரு. ஆனா துரத்திக்கிட்டே போகும் தூரத்துல அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கும். 3வது இடத்தில் இளைஞர்களோட வாக்க நாம் தமிழரும் திமுகவும் சரிசமமா வாங்கும் அப்படிங்கிறது தான் கள நிலவரமா இருக்கு. அடுத்தபடியா விவசாயிகள் குடும்ப தலைவிகளோட வாக்குகள் யாருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம்.